அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை வேர்ல்ட். எல்லாரும் நல்லா இருக்கணும், கண்டிப்பாக துவா செய்யுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு இன்னைக்கு மத்தியானம் போல் கொஞ்சம் ஷாப்பிங் போகலான்ட்டு முடிவு பண்ணேன். அதுக்கு தான் காலையில் எந்திரிச்ச உடனே டிஃபன்லாம் முடிச்சுட்டு உடனே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 3 அடுப்புலையும் ஒன்றா வச்சுட்டு சமையலை முடிச்சிட்ருக்கேன். சமையல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம போயிட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போன அலுப்பு தெரியாது. சமைச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்ணுன்னா ரொம்ப லேட் ஆகிடும். போனதும் டயர்டாக இருக்கும், செய்யவும் முடியாது. அதனால சமைச்சு வச்சுட்டு போயிடலான்ட்டு இன்னைக்கு சமைச்சிட்டு இருக்கேன். மெனு என்னன்னா நெய் சோறு, சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுட்டு கூடவே கத்திரிக்காய் தொக்கு. ஸோ இது 3ஐயும் செஞ்சு வச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான். சிக்கன் கிரேவி ஸ்பெஷலாக இல்லாமல் எப்பவும் போல தான் செஞ்சேன். ஸோ அது கூட தயிர் மட்டும் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா கிரேவி அப்பனாப்பில் வச்சிருக்கேன். சிக்கன் கிரேவி செய்யும் போது எப்பவுமே கொஞ்சம் தயிர் சேர்த்து செஞ்சோம்னா கிரேவியுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கன்சிஸ்டன்சியும் நல்லா ரிச்சாக இருக்கும். சமையல் சீக்கிரம் பண்ணுறதுனால மத்தியானம் வரைக்கும் தான் செஞ்சேன். ஸோ ஒரு 9 மணிக்கெலாம் சாப்பாடு வச்சுட்டேன். அதனால நைட்டு வரைக்கும் நல்லா இருக்காது இல்லையா? அதனால நைட்டுக்கு தோசைக்கு போடலான்னு சொல்லிட்டு தோசைக்கு அரிசியும் உளுந்தும் கழுவி ஊற வச்சுட்டு வந்த உடனே ஆட்டி வச்சிட்டோம்னா சரியா வந்துடும். ஸோ அதனால அரிசியும் கழுவி ஊற வச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தையும் கழுவிட்டு அன்னைக்கு கிளம்பிடுவோம். எப்பவுமே இந்த பாத்திர கழுவுற வேலைனாலே கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அதுலயும் எனக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. பாத்திரத்தை பார்த்தாலே எனக்கு அழுகையா வரும். ஸோ என்ன பண்றது, கழுவிதானே ஆகணும்னு சொல்லிட்டு கழுவிடுவேன். அவுட்டிங்னாலே கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் தான். அதுலயும் ஷாப்பிங் போறோம் அப்படின்னு அன்னைக்கு கூட கொஞ்சம் சந்தோஷம் தான். ரொம்பவே ஃபாஸ்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமா அவங்களும் கிளம்பிட்டாங்க. வீட்டுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான். ஸோ நடந்தே வந்தாச்சு. நாங்க ஷாப்பிங்க்கு டி நகருக்கு தான் வந்திருந்தோம். டி நகருக்கு வந்ததுக்கு அப்புறம் நேரா சரவணா செலிபிரிட்டிக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இங்க கொஞ்சம் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன் யூடியூப்ல. ஸோ அதனால பார்த்துட்டு போகலாம், சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எக்கச்சக்கமான பொருள் இருக்கு. எல்லாமே 100 ருபீஸ்ல. ஸோ நிறைய ஸ்டீல் பாத்திரம், அதுக்கப்புறமா அலுமினியம் பாத்திரம், பிளாஸ்டிக் அதிகமா இருக்கு. நம்மளுக்கு தேவையானதுல எல்லாம் A to Z 100 ருபீஸ்ல இருக்கு. கண்டிப்பா டி நகர் போனீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல நிறைய பாத்திரங்கள் இருக்கு. இந்த மாதிரி டப்பாலாம் வெறும் 100 ருபீஸ் தான். ஸோ இதை விட பெருசுமே இருக்குது. ஸோ நான் எல்லாமே சும்மா அப்படி பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். 1 2 தான் எடுத்தேன், வேற எதுவுமே நான் வாங்கல. புது கொடுத்துனவங்க போறவங்களுக்கும் சரி, இல்லைன்னா பழசெல்லாம் கழிச்சிட்டு புதுசா போடணும் டப் பாக்ஸ் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான பொருள் A to Z எல்லாமே கிடைச்சிரும். அதுவுமே இல்லாம அஃபோர்டபுளான பிரைஸ்ல நம்ம பட்ஜெட்குள்ள வர்ற மாதிரி இருக்கும். ஸோ எது எடுத்தாலும் 100 ருபீஸ் தான். ஓவரால் செம்ம வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இந்த 25 kg அரிசி டப்பு கூட 100 ருபீஸ். இந்த மாதிரி 100 கிராம் மசாலா ஜார்ல இருந்து 25 kg அரிசி டப்பு வரைக்கும் வச்சிருக்காங்க. வேணும்ன்றவங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஸ்டீல் பாத்திரம்லாம் செம்ம சூப்பரா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ். இந்த டப்பாலாம் ரொம்ப ஸ்டெடியா இருந்துச்சு. இட்லி தட்டுங்க, அதுக்கப்புறம் இந்த சாஸ் பேன், மில்க் பேன், இது எல்லாமே ரொம்ப ஹேண்டியா நல்ல ஒரு வெயிட்டோட தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா வாங்கலாம். இட்லி பிளேட்ஸே நிறைய நல்லா 3-4 வகையில வச்சிருக்காங்க. 3 இருக்கிறது செட்டும் 100 ருபீஸ் தான். 2 இந்த சின்ன குழி இருக்கிறது 2 செட்டு 100 ருபீஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் சரியான வெயிட்டா இருக்கு. இதுல ஒரு கரண்டியை மட்டும் வச்சு இது ஒரே ஒரு பீஸ் 100 ருபீஸ். இங்க நான் அதிகமா எதுவும் வாங்கல, சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பின உடனே அவசர அவசரமா டைம் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. ஸோ வந்தோடனே சாப்பிடவே சரியா போயிடுச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்கவே முடியல என்னால. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மாவு அரைச்சு வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா அது புளிச்சாதான் நைட்டுக்கு செய்ய முடியும்ன்றனால. ஸோ மாவு அரைச்சு வச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைக்கு தேக்காய் எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சுற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால மாவு அரைச்சு முடிச்சுட்டு அதை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் என்னென்ன சேர்த்திருக்கேன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹேர் ஆயில் காய்ச்ச தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். செம்பருத்தி பூ, நெல்லிக்காய், வெங்காயம், கரிஞ்சீரகம், வெந்தயம் ஊற போட்டு வச்சிருக்கேன். பக்கத்துல ஃபிளாக்ஸ் சீடு,
அதுக்கப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி கீரை ஒரு கட்டு, கூடவே வந்து மருதாணி கருவேப்பிலை. சோ இது எல்லாத்தையும் வந்து மருதாணி கரிசலாங்கண்ணி கீரை கருவேப்பிலை கழுவி வந்து காய வச்சுட்டேன். ஹேர் க்ரோத்க்கு ரொம்ப முக்கியமானது இந்த பிரிங்காராஜ் கரிசலாங்கண்ணி கீரை. சோ இது வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது கூட. பட் வந்து நீங்க கீரை விற்கிறவங்கள்ட்ட சொல்லி வச்சீங்கன்னா அவங்களே வந்து எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வந்து தருவாங்க. சோ வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு 2 இருக்கு. சோ இதுல பூ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பட் இதுல பூ உதிர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை பத்தி சொல்லவே தேவையில்ல. முடிக்கு வந்து அவ்வளோ நல்லது. சோ ஹேர் அடர்த்தியா வளர்றதுக்கும் முடி வந்து கொட்டுற முடியும் ஸ்டாப் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். இதுக்கு செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெயும் கூடவே வந்து செக்குல ஆட்டின விளக்கெண்ணையும் வாங்கி வச்சிருக்கேன். எப்பவுமே நல்லெண்ணையும் சேர்த்துதான் செய்வேன். அன்னைக்கு என்னவோ வந்து நல்லெண்ணையும் சேர்க்கவே இல்லை. கடைசி வரைக்கும் எனக்கு ஞாபகமும் வரல. 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு 100 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்திருக்கேன். ஸோ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்லே தான் வச்சிருக்கணும். இது ப்ராசஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் சிம்லே தான் வச்சுக்கணும். ரொம்ப எண்ணெய் கொதிக்க விடக்கூடாது. இந்த எண்ணெய் தான் எப்பவுமே அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஃபுல்லாக வந்து ஹேரும் க்ரோத் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ப்ளஸ் வந்து ஹேர் ஷைனிங் செம்மையாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்கலாம் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு சாஃப்ட்னஸும் ஷைனிங்கும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எண்ணெய் வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கரிசலாங்கண்ணி கீரையை வந்து நீங்க அரைச்ச உடனே பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் கையில கசக்குனீங்கனாலே வந்து அப்படி கருப்பாயிடும். சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முடிய வந்து கருமையாக்கி கொடுக்கும். இந்த கரிசலாங்கண்ணி கீரை சேர்த்து செஞ்ச ஆயில நீங்க தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா இலை நிறைய இருக்காது. முடி நிறைக்கிறதும் அவ்வளவு சீக்கிரம் வந்து நிறைக்காதுங்க. கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும். எண்ணெயில சேர்க்கறதுல நிறைய பொருள் இல்லாட்டாலும் இந்த கரிசலாங்கண்ணி கீரை, வெந்தயம், கரிச்சீரகம், அப்புறம் வந்து ஃபிளாக்ஸீடை வந்து இதுல ஃபிளாக்ஸீடையும் பிளஸ் வந்து வெந்தயத்தையும் நல்லா வந்து ஊற வச்சுட்டு மிக்சியில போட்டு சும்மா ஒரு நல்லா அப்படி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்தா சேர்த்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்து செஞ்சாலே வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஆயில் சேர்த்திருந்த வரைக்கும் அந்த கடாய் வந்து கரெக்டா இருந்துச்சு. ஒரு ஐட்டமா சேர்க்க இடம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து பெரிய பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். ஸோ சிம்லேயே தான் இருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கொதிக்க கூடாது. இந்த மாதிரி தான் கொதிக்கணும். அந்த சவுண்ட் வந்து ஃபுல்லா அடங்கினதுக்கு அப்புறம் ஆற வச்சு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயிலோட அரோமாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். மைல்டா தான் இருக்கும். ரொம்ப ஹெவியா கூட இருக்காது. பட் வந்து நம்ம மறுபடியும் ஸ்மெல் பண்ணி பாக்குற அளவுக்கு ஆசையா இருக்கும். அந்த அளவுக்கு ஹேர் ஆயில் வாசனையும் நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ கண்டினியூஸா உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.